முழு சக்தியோட ஆடி மாச சக்தியோட ஆவணிக்குள்ள நுழையிறோம். இந்த நுழையிற முதல் நாள்லேருந்து தான் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம நார்மலாக என்னங்க பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை அப்பாடா ரிலாக்ஸாக ஏர்லி மார்னிங் விடிய காலம்புற 8, 8:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 8, 8:30 தான் விடிய காலம்புற அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எழுந்திரிச்சு அதெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் மிட் நைட்டில் கூட எழுந்திரிச்சுக்கோங்க. 4 மணிக்கு எழுந்திரிங்க. 4 மணி ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்கன்னு கேட்குறீங்களா? உங்கள் வாழ்க்கை நீங்கள் முன்னேறணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். உங்களுக்கு ஆசை இருக்கா? அது நிறைவேறணும், நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும் ஆசை இருக்கா? தேவையா உங்களுக்கு? எழுந்திரிங்க. செஞ்சால் நடக்கணும், செய்யணும். செஞ்சால் தான் நடக்கும். நான் எப்பயும் போல அதே விஷயத்தை அப்படியே தான் செஞ்சுட்டு ஆனால் என் வாழ்க்கை மட்டும் சூப்பராக மாறணும். அது எப்படிங்க மாறும்? ஸோ அன்றைக்கி மட்டும் எழுந்தா போதுமான்னு கேட்குறீங்களா? வரேன், அடுத்தது வரேன், சரிங்களா? ஆவணி மாதம் ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கீங்க. எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நீங்கள் வந்து அப்படியே சும்மா கோட் சூட்லாம் போட்டு அப்படியே பட்டு போடலாம் கட்டிட்டு அப்படிலாம் வேணாம். நல்லா நீட்டாக துவைச்ச ட்ரெஸ் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்றீங்களா? போட்டு ஒரு கோயில் போய்ட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. கோயில் போயிட்டு இந்த மாதம் புது வருஷத்துக்கு மட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல. புது வருஷங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, அதனால் செலிப்ரேட் பண்ணுவோம். இது மாதத்துக்கு ஒரு தடவை வருது. அதாவது ஆவணி மாதம் எப்போ வருது? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. அப்போ செலிப்ரேட் பண்ணுவோம்.